யாழ்ப்பாண தீவக பகுதிகளில் நீண்ட காலமாக நிலவி வந்த பின்னடைவை மாற்றும் நோக்கில் குறிக்கட்டுவான் இறங்கு துறையில் ஒரு முக்கியமான அபிவிருத்தி முயற்சி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. 984.73 மில்லியன் ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் இந்த புனரமைப்பு திட்டத்தின் இரண்டாம் கட்ட பணிகள் 2026 ஏப்ரல் 22 அமைச்சர் பிமல் ரத்நாயக்க அவர்களின் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டன. இந்த திட்டம் 2027 அக்டோபர் 26 முழுமையாக நிறைவு பெறும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் முதல் கட்டமாக குறிக்கட்டுவான் இறங்கு துறையை இணைக்கும் வீதி அபிவிருத்தி பணிகள் நிறைவு பெறும் நிலையில் உள்ளன. இந்த நிகழ்வு வடக்கு அபிவிருத்தியின் ஒரு முக்கிய கட்டமாக கருதப்படுகிறது. வடமாகாண ஆளுநர் நா. வேதநாயகம், யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள், வடக்கு மாகாண நிர்வாக அதிகாரிகள், கடற்படை பிரதிநிதிகள் மற்றும் உள்ளாட்சி மன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். இது பல துறைகள் ஒருங்கிணைந்து வடக்கு பகுதிகளின் முன்னேற்றத்திற்காக செயல்படுகின்றன என்பதை காட்டுகிறது. நெடுந்தீவு பகுதியின் நிலைமை இந்த அபிவிருத்தி முயற்சியின் அவசியத்தை தெளிவுபடுத்துகிறது. சுமார் 1400 குடும்பங்கள் வாழும் இந்த தீவில் போக்குவரத்து பிரச்சினை மிகவும் தீவிரமாக உள்ளது. பாடசாலைகள் நேரத்திற்கு தொடங்க முடியாத நிலையும், அரச அலுவலகங்கள் முற்பகல் 3 மணிக்கே மூடப்பட வேண்டிய சூழலும் அப்பகுதி மக்களின் நாளாந்த வாழ்க்கையை பாதித்து வருகின்றன. அமைச்சர் தனது உரையில் நெடுந்தீவு இலங்கையின் ஒரு பகுதியாக இருந்தாலும் அதற்குரிய வாய்ப்புகள் இதுவரை கிடைக்கவில்லை என்றும், போக்குவரத்து சிக்கல்களே அதன் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தியுள்ளன என்றும் குறிப்பிட்டார். இந்த சவால்களை சமாளிக்க அரசு பல நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறது. வீதிகள் புனரமைக்கப்பட்டு வருகின்றன. எரிபொருள் நிரப்பு நிலையம் அமைப்பதற்கான ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. மேலும் இலங்கை போக்குவரத்து சபையின் 2 பேருந்துகள் விரைவில் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கப்பல் போக்குவரத்து மற்றும் இறங்குதுறை வசதிகளும் மேம்படுத்தப்படும் என உறுதியளிக்கப்பட்டுள்ளது. இத்தகைய முயற்சிகள் தீவக பகுதிகளை நாட்டின் பொருளாதார மற்றும் சமூக வளர்ச்சியுடன் இணைக்கும் முக்கியமான அடித்தளமாக கருதப்படுகின்றன. அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தனது உரையில் அரசியல் நிலைப்பாட்டையும் வலியுறுத்தினார். எமது அரசாங்கம் இனவாதத்தின் அடிப்படையில் செயல்படுவதில்லை என்றும், கொள்கை அடிப்படையிலேயே முன்னேறுகிறது என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் இனவாதம், மதவாதம், பிராந்தியவாதமின்றி செயற்படுமாறு கோருகிறேன் என அவர் இந்த நிகழ்வில் வலியுறுத்தினார். வடக்கிலும் தெற்கிலும் சில அரசியல் குழுக்கள் இனவாதத்தை பயன்படுத்தி அரசியல் நடத்துகின்றன என்ற குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்தார். குறிப்பாக தெற்கில் தமிழர் விரோத ஆட்சி உருவாக வேண்டும் என்பதையே வடக்கில் தோல்வியடைந்த சில கட்சிகள் விரும்புகின்றன என்றும், தாங்கள் அத்தகைய அரசியல் நடைமுறைகளை பின்பற்ற மாட்டோம் என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். மேலும் கடந்த காலங்களில் யாழ்ப்பாணம் மற்றும் தீவக பகுதிகள் போதிய கவனிப்பை பெறவில்லை என்றும், தற்போதைய ஆட்சி அந்த நிலையை மாற்ற முயற்சி செய்து வருகிறது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். நெடுந்தீவு, பருத்தித்துறை மற்றும் நைனாதீவு போன்ற பகுதிகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டியது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். இதேவேளை மாகாண சபை தேர்தல்கள் தொடர்பான முக்கிய அறிவிப்பு பின்னர் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வெளியிடப்பட்டது. புதிய நிர்வாக முறைமை உருவாக்கப்பட்ட பின்னர் மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படும் என அமைச்சர் அப்போது அறிவித்தார். மொத்தத்தில் குறிக்கட்டுவான் இறங்குதுறை புனரமைப்பு திட்டம் ஒரு கட்டுமான முயற்சியை தாண்டி வடக்கு அபிவிருத்தி, சமத்துவம் மற்றும் இனவாதத்தை மறுக்கும் அரசியல் நோக்கத்தின் ஒருங்கிணைந்த வெளிப்பாடாக காணப்படுகிறது.